என்னது இந்த கவர் இருந்தால் போதுமா, கரண்ட் பில்லை கம்மி பண்ணலாமா, அது எப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம கம்மலுடைய திருகாணி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அந்த கம்பல் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம், அவசரத்துக்கு நம்ம திருகாணிலாம் வாங்க முடியாத டைமில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கம்பல் இருக்கு இல்லைங்களா, இதோடைய அந்த தண்டு பகுதியை நீங்கள் ஹூக் மாதிரி இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. உங்கள்கிட்ட கட்டிங் பிளேட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நல்லா இப்படி வளைச்சி விட்டுருங்க. இல்லை கையிலேயே கூட வளைச்சிங்கன்னா வளைச்சிக்கும், ஏன்னா அது மெலிசாக தான் இருக்கும் அந்த தண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹூக் மாதிரி ஆகிட்டு அதை அப்படியே காதில் மாட்டிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் திருவாணி இல்லைன்ட்டு அந்த கம்பலை வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்டை ஹூக் மாதிரி வளைச்சிட்டு நீங்கள் காதில் மாட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். கீழே கழண்டோ வராதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா, ஸோ வேக வைக்கிறப்போ அதை அப்படியே போட்டு வேக வைக்காமல் கத்தி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கத்தியில் இந்த மாதிரி கீத்து மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் ஒரு ஸ்லைஸ் மாதிரி லைட்டாக கட் பண்ணுங்கள், ஃபுல்லாலாம் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நம்ம கீத்து மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் உங்களுக்கு இப்போ வேக வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தான் உங்களுக்கு நான் கட் பண்ணுறேன். சுற்றி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வேக வச்சு தான் தோல் உரித்து காமிக்கிற பாருங்கள். எந்த அளவுக்கு ஈஸியாக தோல் வருது. நம்ம கஷ்டப்பட்டு உரிக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவும் சூடாக இருக்கிற உருளைக்கிழங்குலாம் நம்ம கை வச்சு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீத்து போட்டதுனால அந்த தோலெல்லாம் ஈஸியாக அதுவே ரிமூவ் ஆகிடும். லைட்டாக நம்ம கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க, அந்த தோல் அப்படியே ஃபுல்லாக கழண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி காலையில் டைமில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ நம்ம அவசரமாக வேலைகளை பார்ப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி சூடாக இருக்கிற உருளைக்கிழங்கு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு பாருங்கள். தோல் உரிக்கிறது ஒரு ஈஸியான வேலையாகிடும். ஜஸ்ட் கையில் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த தோல் ஈஸியாக கழண்டு வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க. நம்ம ரிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா கையில் போட்டால் அப்படியே கழண்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்க ரிங்கை நம்ம நூல்லாம் போட்டு சுற்றிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி நூல்லாம் போட்டு சுற்ற டைம் இருக்காதுங்க. அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப் தாங்க பார்க்குறோம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே ஃபங்க்ஷனுக்குலாம் கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைமில் நூல்லாம் சுற்றிட்டு இருக்க நமக்கு டைம் இருக்காது. சிம்பிளாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ரிங்கில் வச்சு அதை சுற்றிட்டே வாங்க. நூல் மாதிரி அந்த டேப்பை சுற்றிட்டு வாங்க. கொஞ்சமாக சுற்றினாலே போதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கை அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சுற்றிட்டாலே போதும். சூப்பராக அந்த நூல் சுற்றினா எந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த டேப் கிடைக்கும். இது ஈஸியாக இருக்குங்க, சுற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். வேணும்னாலும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நூல் சுற்றலாம் டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி டேப்பை வச்சு சுற்றி பாருங்கள். இது ஈஸியான மெத்தடுங்க. இந்த டேப் நம்ம சுற்றுறதுனால தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ரொம்ப நாளைக்கும் இது சேஃபாக இருக்கும். நம்ம வேணானாலும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை டேப் போட்டு ஒட்டிட்டு நான் போட்டு காமிக்கிற பாருங்கள். முதல்ல எவ்வளோ லூஸாக இருந்தது, இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாங்கினோம் அப்படின்னா அந்த கவர் வேஸ்ட்டாக தாங்க தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்க காலியான கவரை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம இந்த கவரை யூஸ் பண்ணி எப்படி கரண்ட் பில் செலவை பாதியாக குறைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரீசரில் நல்லா வச்சுட்டு கட்டியானதுக்கப்புறம் இதை நீங்கள் ஐஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வயிறு வலிலாம் இருக்கிறப்போ இந்த ஒரு ஐஸ் பேக்காக கொடுத்தீங்கன்னா நல்லா வயிறு வலிக்கு கால் வலிலாம் இருந்துருச்சுன்னா கூட நல்லா ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஐஸ் கட்டி பக்கத்தில் இருக்க பொருட்களையும் நல்லா கூலிங்காக வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை நம்ம கூலிங்காக வச்சுக்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் ஆச்சும் உங்களுக்கு கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் கட்டியை உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பொருட்கள் எல்லாமே கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரிட்ஜை போடணும்னு அவசியம் இல்லை. இது தண்ணியாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜை போட்டுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நம்ம கரண்ட் பில்லை சேவ் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக ஆக்கி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு நடுவில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பொருட்களையும் நம்ம கூலிங்காக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கரண்ட் பில்லை கம்மியாகும். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம டூத் பேஸ்ட்லாம் காலி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கை வச்சு நம்ம தேய்ச்சிட்ருக்கணும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி பைண்டர் கிளிப் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பைண்டர் கிளிப் வச்சு தேய்ச்சாலே போதுங்க, மொத்த பேஸ்ட்டும் முன்னாடி வந்துடும். இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் கிளிப்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பைண்டர் கிளிப் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற இடத்த மடித்து இந்த மாதிரி கிளிப் போட்டு விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் காலி ஆகுதோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு யூஸ் பண்ணுங்கள். டூத் பேஸ்ட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ட்ராப் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம்.
ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் தூக்கி போடலாம். இந்த மாதிரி பைண்டர் கிளிப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.